அன்றைய சிலப்பதிகாரம் இன்றும் வாழ்கிறது. சமுதாயத்தில் பிரபலமானவர்கள் என்பதால் அவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வருகிறது. சாதாரணமான மனிதர்களுக்கோ யாரும் குழந்தைய வச்சு பாதிக்கப்படல. மாதம்பட்டி ரங்கராஜ் யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு கோஸ்ட் அவுட் ஆகலைல்ல. இங்க என்ன கல்யாணம் பண்ணியிருக்காருல்ல, என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அதெல்லாம் பொய் கிடையாதுல, உண்மை. வயிற்றுல அவரோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது. குழந்தை இருக்கும்போது ஒரு பொண்ணை நீங்க எப்படி கோஸ்ட் அவுட் பண்ணிட்டு போவீங்க? எல்லாம் விடுங்க, கோஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிருக்காரு. என் வயிற்றுல அவரோட வாரிசு வளர்ந்துட்டு இருக்குங்கிற, அதாவது குழந்தையால தான் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களே. சரி, உங்களுக்கு வயிற்றுல இருந்து இன்னும் வயிற்றுல தான் இப்ப இருக்கு குழந்தை. ஆனா அவங்களுக்கு அந்த ஸ்ருதிபிரியா என்ற பெண்மணிக்கு ஏற்கனவே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்க திருமணமாகி அவங்களுடைய நஷ்ட வாழ்வில், அதாவது இன்பம் துன்பம் லாப நஷ்டத்துல எல்லாம் அவங்க பங்கெடுத்து 2 குழந்தைகள் வாரிசுகளையும் பெற்று அவங்களும் இன்னைக்கு வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் ஆகியிருக்காங்க. சோ அப்போ அவங்க குழந்தைகளை பத்தி ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? உங்க குழந்தைன்னு நீங்க இதை மட்டும் சொல்றீங்களா? அப்ப அந்த பெண்மணி எவ்வளவு தூரம் அடிக்கணும்? நான் தான் தாங்கினேன். ஸ்ருதிபிரியா எங்க போனாங்க? 6 இயர்ஸ்க்கு முன்னாடி விட்டுருங்க. 2 இயர்ஸா என்ன பண்ணாங்க? தாங்கினாங்களா? கேர் பண்ணாங்களா? எமோஷனல் அட்டாச்மெண்ட் கொடுத்தாங்களா? பிசிக்கல் அட்டாச்மெண்ட் கொடுத்தாங்களா? எல்லாமே நான் பண்ணல. உனக்கு நான் அடிச்சு சொல்வேன், 2 இயர்ஸா ஸ்ருதிபிரியா டேக் கேர் பண்ணவே இல்லையே. கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்தாங்களா இல்லையான்னு நீங்க என்ன பாத்தீங்களா? இல்ல இந்த உலகத்துக்கு தான் தெரியும். கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது ரொம்பவே ரகசியமானது, புனிதமானது தான் இல்லற வாழ்க்கை. அதை எல்லோருக்கும் 4 பேருக்கு நாங்க இப்படி வாழ்றோம் அப்படி வாழ்றோம்னு வெளிச்சம் போட்டுட்டு ஒன்னும் காட்டிட்டு இருக்க முடியாது. என்னன்னா, அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள் 1000 இருக்கும். இப்ப இன்னைக்கு காலையில அடி போட்டாங்கன்னா அடுத்த நாள் சேர போறாங்க. அதுதான் கணவன் மனைவி வாழ்க்கை. பேரு புகழ் சம்பாதிச்சாலும் என் வீட்டுல சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஏங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் அம்மா இல்லையா? அவங்க அப்பா இல்லையா? அவங்க தம்பி இருக்காரு, அவங்க மனைவி சுத்தி இருக்காங்க. யாருமே இல்லைன்னு சொல்லி உங்ககிட்ட எப்படி அவர் அடைக்கலம் போக முடியும்? அங்கேயும் நான் சொல்றேன். அதாவது ஆண்கள், அதாவது எல்லா ஆண்களையும் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ எத்தனையோ ஆண்கள் தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து அவங்க உயிர் தியாகம் செய்யற அளவுக்கு எத்தனையோ கணவன், அதாவது ஆண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களையெல்லாம் இந்த இடத்துல நம்ம பெருமையா தான் நினைக்கணும். ஆனா அதே சமயம், அதாவது சபலம், இந்த ஆசைகள்ல அடங்காம அடுத்த பெண்களையும் தன்வசமாக்கணும் அப்படின்னு நினைக்கிற கூடிய இந்த பக்ரம் பிடிச்ச இந்த ஆண்கள் இனத்தை நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் அடுத்த ஒரு பெண்ணை தன்வசமாக்கணும்னா அவங்க எடுக்கிற முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? தான் கட்டிய மனைவியை பற்றி குற்றமாக, அதாவது அந்த அளவுக்கு வண்டியா குற்றத்தை அவங்க சாட்டுவாங்க. இதுதான் அவங்க எடுக்கிற முதல் ஆயுதம். இது தெரியும். இப்ப இன்னைக்குள்ள உலகத்துல பெண்களுக்கு அறிவு இல்லையா என்ன? சரி, ஒருத்தர் தன்னுடைய வேதனையோ இப்ப ஏதோ ஒரு நட்புங்கிற முறையிலயோ இல்ல உங்க வேலை பார்க்கிற ஒரு இடத்துலயோ அவர் ஏதோ ஒரு உறவுல உங்களுக்கு ஒரு பெண்மணிட்டம் புலம்புனாங்கன்னா உடனே அந்த பெண்மணி அதாவது அந்த மனைவி அப்படிங்கிற இடத்த நாம போய் நிரப்பிக்கிடலாம்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? எதுவுமே தெரியாம அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வராங்க. எப்படி? ஏன் என் போன் கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க? என்ன பயம்? இந்த ஜாய் என்ற பெண்மணி முதல் மனைவியாக ஸ்ருதிபிரியா ஏன் எனக்கு வேண்டி நியாயம் கேட்கல, ஏன் எனக்கு வேண்டி நீதி கேட்கலன்னு சொல்றீங்களே? என்ன உங்களுக்கு முட்டாள தோணலையா? இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமா தோணலையா? அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க இவங்ககிட்ட பழகுனீங்களா? இந்த நபருடன் பழகுனீங்களா? சரி, அப்படியே பழக்கம் வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு 2 பேருமே வாழ்க்கையையும் தொடங்கியிருக்கீங்க. சோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க நடந்தீங்களா? ஆனா இப்ப சொல்றீங்க தெரிஞ்சு நடந்தோம், தெரிஞ்சுன்னு சொல்றீங்க. அப்படி எந்த மனைவியும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது ஏன்னா இங்க வாழ்றவங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள் ஒண்ணும் கிடையாது. இப்போ உங்களுடைய வாழ்க்கை துவண்டு கொஞ்சம் தோத்து நீங்க வேதனையில பல இடங்கள்ல நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. இந்த சமயம் நான் ஸ்ருதிபிரியாவுக்கு போன் பண்ணா அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நீங்க உங்க வாழ்க்கையை தொடங்கும் போது அவங்க கிட்ட ஏன் போன் பண்ணல? ஏன் போன் பண்ணி சொல்லல? அப்பெல்லாம் போன் இல்லையா? இப்போ நான் எல்லாம் தோத்து உங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துட்டா, அதுக்கப்புறமா ஸ்ருதிபிரியாவுக்கு போன் பண்ணுனா அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரிடம் தொடர்பு கொண்டாலும் அப்ப இப்போ எல்லாத்தையும் தொடர்பு கொள்ள தெரியுது இல்ல? இப்போ உங்களுடைய விஷயத்த நீங்க வெளியே கொண்டு வரீங்கல்ல. 2 வருஷமா வாழ்ந்திருக்கீங்க. ஏன் அந்த 2 வருஷம் வாழக்கூடிய சமயமே நீங்க உங்க விஷயத்தை ஏன் வெளியே கொண்டு வரல?
இப்போதானே சமுதாயத்துக்கு தெரியுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மறைத்து குதூகலமாக வாழ தெரிஞ்சில்ல. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பிரிவும் வேதனையும் வந்த உடனே வெளியே வரீங்க. இது எந்த விதத்துல நியாயமா? தவறான பாதையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. இன்னைக்கு உங்க வயிற்றுல வளரக்கூடிய குழந்தையும் தவறாக போய் நிற்குது. அவ்வளவுதான் சொல்லணுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஜாய் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை நம்ம வந்து கடிந்து பேசணும்னு இல்லை. ஏன்னா அந்த பெண்மணியும் படிப்பறிவு இருக்கு, நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கு, அவங்களும் வாழ்க்கையில ஏற்கனவே தோத்துருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க அடுத்து ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். சரி, ஒரு மனிதர் அப்படி சொன்னா கூட அவர் அதாவது டைவர்ஸ் ஆனவரா அப்படிங்கிறத நீங்க ஏன் தெரிஞ்சுக்கல? தெரிஞ்சு சட்ட ரீதியெல்லாம் இதெல்லாம் அணுகிருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் செய்யாம 2 வருஷமா உலகத்துக்கே தெரியாது அந்த அளவுக்கு நீங்க மறைச்சி குதூகலமா வாழ்ந்திருக்கீங்க. அந்த மறைப்புங்கிறதே தவறு, அதாவது தவறான பாதை அப்படிங்கறது தெரியுதா இல்லையா? அப்ப நீங்க தவறான பாதையில எல்லாமே செய்துட்டு இன்னைக்கு என் குழந்தைக்கு நீதி வேணும், எனக்கு நீதி வேணும்னு வந்து நின்னா இத வந்து என்னன்னு சொல்றது? நிலைமை வந்து பரிதாபமாகத்தான் இருக்கு. ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கிற முறையில வந்து பரிதாபமாகத்தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி பெண் மட்டும் இல்ல, இன்னைக்கு வாழ்ற பெண்கள் எல்லோருக்கும் தான். ஏன்னா நல்லா இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க, நல்ல அறிவு இருக்கு. ஆனா அறிவு, அதாவது தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு வரக்கூடிய சமயம் நிறைய பெண்கள் உணர்ச்சி வசப்பெருக்கினால் அவங்க வந்து கட்டுப்பாட்டை இழந்து தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நீதி நியாயம்ங்கிறது வராங்க. சிலர் முட்டாள்தனமா தற்கொலை பண்ணிட்டு போறாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தவறான வழியில ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? அதாவது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், நாம போகும் பாதை, அதாவது வாழக்கூடிய பாதை வந்து தவறாக இருந்தால் நாம் போடக்கூடிய கணக்கும் தவறாகும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம உணரணுமே தவிர வேற என்ன சொல்றது? கோவலன் அன்று வாழ்க்கையில் தடம் புரண்டு, அதாவது சபலத்தால், பெண் சபலத்தால் கொஞ்சம் தடம் புரண்டு வாழ்க்கையில் வாழ்ந்த போது அன்று அந்த கண்ணகி மாதா திரும்பி வந்த சமயம் அவங்கள வந்து ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எத்தனையோ பேர் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய கணவன் தன்னுடைய அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒழுக்கத்திலிருந்து தடம் புரண்டா கூட பெண்கள், அதாவது பொறுப்புள்ள நல்ல கற்பு நெறியும் அறநெறியும் தெரிந்த பெண்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் தோத்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடம் புரளாமல் மனதை வந்து வேதனைப்படுத்தி அப்படியே அவங்க வந்து தோத்து போகாம அதிலிருந்து அது எழும்புறாங்க. என்னன்னா, அதாவது கிரகித்து கொள்ளவும் முடியாது. அந்த இப்போ இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், தன்னுடைய கணவன் வந்து அடுத்த ஒரு பெண்ணை வசமாக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க கூட வாழ்ந்து வாழ்க்கை நடத்திட்டு வராங்கன்னு தெரிஞ்சும் கூட பெண்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவங்க வந்து கிரகித்து கொள்ளவும் முடியாம, ஏற்றுக்கொள்ளவும் முடியாம, விற்கவும் முடியாம, விழுங்கவும் முடியாம எத்தனையோ வேதனைகளை தனக்குள் சுமந்துக்கிட்டு, ஆனாலும் தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை தோத்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் எந்த விதத்திலும் தடம் புரளாமல் நேர்மையாக சரியான வழியில் சரியான பாதையில் சென்று அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை வந்து தலைநிமிர்த்து வைக்கிறாங்க. அதே சமயம் குடும்ப கௌரவத்தையும் அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் நிச்சயமாக கண்ணகி மாதாவுடைய வாரிசுகள், பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்றதை தவிர வேற என்ன சொல்றது? பெண்கள் எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பெண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி, அதாவது ஒரு குடும்பத்தில், அதாவது குழந்தை மனைவின்னு சொல்லி அவங்க குடும்பமா வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் நாம குழப்பம் உண்டு பண்ணிக்கிட்டு, அதாவது குறுக்கே போய் அவங்களுடைய வாழ்க்கையில் நாம குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு நாம மட்டும் குதூகலமா வாழலாம்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நடக்காது. அதுதான் கர்மா.